திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியங்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான தருணத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தொடர்ந்து நெருக்கம் நீங்குவதாக அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வேத பகுதியை தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 20ம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் ரொம்ப தன் தகப்பனாகிய தாவீது போல எல்லா விஷயத்துலையும் வழி பிசகாமல் நடந்து கொண்ட ஒரு ராஜா, தேவனை ரொம்ப பிடித்து கொண்ட ஒரு ராஜான்னு சொல்லலாம். இந்த 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அசீரிய ராஜா அவருக்கு எதிராக தன்னுடைய ஆர்மி எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு வரும் பொழுது வந்து தூஷணமான வார்த்தைகளை சொல்லி இவரையும் இந்த ஜனங்களையும் தூஷிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நேராக போய் அவர் கொடுத்த அந்த நிருபத்தை கொண்டு ஆலயத்தில் வச்சு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார். ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடு. அப்போது அந்த சனகரிப்பும் அவங்க கூட வந்து அந்த சேனைகளும் இவரை தூஷிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, இது நெருக்கமும் தூஷணமான வார்த்தைகளை கேட்குற நாளாக இருக்கிறதுனால நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம கர்த்தரை நோக்கி தேடுவோம்னு சொல்லி கர்த்தரை நோக்கி போவார். இந்த நெருக்கமான சூழலையும் எசேக்கியா ராஜா கர்த்தரை பிடித்து கொண்டார். கர்த்தர் என்ன செஞ்சார், அவருக்கு வெற்றியை கொடுத்தாரு. எப்படி எவ்வளோ தூரம் ஆட்களை திரட்டிக்கிட்டு ஆர்மியை கூட்டிகிட்டு வந்தாரோ அதே ஆட்களை கூட்டிகிட்டு திரும்பி போகிற ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்தி எசேக்கியா ராஜாவுக்கு அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு. அதே மாதிரி 20ஆம் அதிகாரம், அதே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அதுலேயும் அப்படிதான் அவருக்கு வந்து ஒரு வியாதி வந்துடும். அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதின்னா மரணத்துக்கு ஏதுவான வியாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா வந்து சொல்வார், இனிமேல் நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, நீங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் மரித்து போகிறீங்க அப்படின்னு. இது வந்து ஒரு சுகமில்லாத ஒரு மனுஷன்ட்டு நேரில் போய் அவ்வளோதான் உன் ஜீவன் உன்னை விட்டு பிரிய போகுது அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்வாருன்னா, சுவர் புறமாக தன் முகத்தை திருப்பி கொண்டு ரொம்ப அழுவார். ஐயோ, நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருந்தேன், எனக்கே இப்படி ஒரு நெருக்கம், என்னுடைய காலம் இப்படியே முடிய போதான்னு சொல்லி அந்த நெருக்கமான சூழ்நிலையும் அவர் முறுமுறுக்காம கர்த்தரை சார்ந்து கொண்டார். கர்த்தரை சார்ந்து கொண்ட மாத்திரத்திலே இவர் 5ஆவது அதிகாரத்தில் அந்த 20ஆம் அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தை நம்ம 5-6 வாசித்து பார்த்தோம்னா, அவர் அந்த முற்றத்தை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ஆண்டவர் ஏசாயாட்டு திருப்பி சில வார்த்தைகளை சொல்லி போய் சொல்லுவார். எப்படி சொல்லியிருப்பாருன்னா, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை போய் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்து நான் சொல்றதை சொல்லு, அவருடைய ஆயுசை 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மரணத்துக்கு எதுவான நெருக்கமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை குடும்பத்தை சார்ந்த நெருக்கமான சூழலாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை பிடித்து கொண்டோமானால் கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெற்றி தருவார். இதே மாதிரி நம்ம விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் சில நாள் கடந்த பின்பு ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார்னு சொல்லி, கர்த்தர் தான் சோதித்தாரு. ஆனால் அந்த சூழல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கமான சூழல் தான். ஒரு தகப்பன்ட்ட போய் உன் பிள்ளை, அதாவது உன் மகன் 100 வருஷம் கழிச்சு பிறந்த உன் மகனை நீ எனக்கு வந்து பர்ன்ட் ஆஃபரிங்காக கொடு அப்படின்னு சொன்னான், தகன பலியிடுன்னு சொன்னால் எந்த தகப்பனாலும் தாங்க முடியாது. இதில் ஆபிரகாம் வந்து இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொன்ன மாதிரி சொல்லப்படலை. எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படி இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தனக்குள்ளே தான் வச்சாரு, ஒன்றுமே சொல்லலை. தன்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டாரு, பிள்ளையை கூட்டிட்டு அதற்கு, அதாவது அந்த பர்ன்ட் ஆஃபரிங்க்கு தேவையான விறகுகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு தன்னுடைய ஆட்களோடு என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் குறித்து அந்த மோரியா தேசத்துக்கு போறாரு. அது ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அந்த மோரியா தேசத்துல உள்ள நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு போய் உன் மகனை எனக்கு நீ பலியிடணும்னு சொல்லியிருப்பாரு. இதை சாரா தன்னுடைய மனைவியாக சாராட்ட ஷேர் பண்ண மாதிரி சொல்லப்படல, தன் கூட வந்த வேலைக்காரங்கள்ட்டையும் பண்ண மாதிரி சொல்லப்படல, ஈசாக்கிட்டையுமே முதல்ல சொல்லலை. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த 3 நாளும் ஆபிரகாம் வந்து தூங்கியிருக்க மாட்டார், சாப்பிட்டுருக்க மாட்டார். ஐயோ, கர்த்தர் இப்படி கேட்டாருன்னு உள்ளத்துல ஆழத்துல, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு கிளம்பினாலும் மனசுக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ, 100 வருஷம் கழிந்து, அதாவது 100 வருஷம் கழிச்சு இந்த பையன் பிறந்திருக்கான், ஏற்கனவே ஆகாரம் மூலமா வந்து இஸ்மவேலையும் நான் அனுப்பிட்டேன், இந்த மகனை கர்த்தர் பலி கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனா இதுல என்னன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இவர் மனசுல அதை விட இந்த நெருக்கமான சூழல் வரும்போது கூட அந்த வாக்குத்தத்தத்தை முன்னிறுத்தி
முன்னிறுத்தி தன்னுடைய நெருக்கத்தை நீங்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலையை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. நேர பிள்ளைய கூட்டிட்டு போய் என்ன செஞ்சுட்டாரு, அங்க கொண்டு போய் பலியிடுறதுக்கு ஆயத்த பண்ணாரு. போற வழியில பையன் கேட்கிறான், அப்பா கட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலியிடுறதுக்கு ஆடு இல்லையேன்னு கேட்கும்போது, கர்த்தர் பார்த்து கொள்வார், எந்த நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி கர்த்தர் கொடுக்கிற பலத்தோடு கர்த்தரை சார்ந்து பிடித்து கொண்டு நம்ம நடந்தோமானால் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கம் நீங்கும். இதுல நம்ம என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படிங்கிற இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதுக்கு நாம யாரை கூப்பிடணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோமானால் கர்த்தர் நிச்சயம் வெற்றி தருவார். வெற்றி தருவது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாரு. ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு, ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாவையும் நம்மளை வைப்பாரு. ஆபிரகாமை நம்ம எல்லா விஷயத்திலையும் பிளஸ் பண்ணும்போது கூட நம்ம சொல்லுவோம், ஆபிரகாமிக் பிளெஸிங்ஸால் அவனை பிளஸ் பண்றேன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஒரு முன்னோடியா நமக்கு முன்னால ஆதி தகப்பனா இருந்து வாழ்ந்து காட்டிருக்காருன்னா, அவருக்கு நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனாலே தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றார். ஆபிரகாம் மாத்திரம் இல்ல, நிறைய பேரை பார்க்கலாம் வாழ்க்கையில. வேதாகமத்துல அந்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட எல்லா கேரக்டர்ஸுமே எப்படி இருந்தாங்கன்னா கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்து கொண்டாங்க. என்ன ஒருவேளை இதுல எசேக்கியா ராஜா வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு தேசத்துக்கு நெருக்கடி ஏற்படுற சூழல் வந்துச்சு. அப்புறம் மரணத்துக்கு இதுவான வியாதி வரும் பொழுது அது ஒரு நெருக்கமான சூழல். ஒரு ராஜாக்கு என்னம்னா அந்த தேசத்தோட ராஜாங்கமே ஒரு நிமிஷம் தள்ளாட்டம் வந்துடும். அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டார். எப்படி மாற்றி போட்டார்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அதை மாற்றி போடுவார். நெருக்கம் நீங்குவதாக அப்படிங்கிற தலைப்புல ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட எவிடன்ஸோடு நம்ம ஜெபித்தோமானால் கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கர்த்தரை முழு பலத்தோடு, எப்பா நாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை சார்ந்திருக்கேன், என் வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கம் நீங்கணும்னு சொல்லி ஜெபித்தோமானால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கம் நீங்கும். அந்த நெருக்கத்தை மாற்றிப்படுகிற தேவனை சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்லி நாங்க உங்களை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. என்னோடு இணைந்து யாரெல்லாம் என் வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கம் நீங்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அவங்க நாங்கள் முன்னிறுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எந்த நெருக்கமா இருந்தாலும் உங்களுக்கு அதை மாற்ற செய்வது லேசான காரியம். ஆசா ஜெபித்தது போல நாங்க கேட்கிறோம், பலமுள்ளவனுக்காயிலும் பலமற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த உதவியை நீங்க இந்த நேரத்துல அப்பா கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவேளை பினான்சியலா இல்ல சுகத்துல ஒரு நெருக்கம் இருக்கு, அப்புறம் பொருளாதார ரீதியில ஒரு நெருக்கம் இருக்கு, என் வாழ்க்கையில முன்னேற முடியாம ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எங்களோடு இணைந்து என்னோடு இந்த இணையதளத்தின் வழியாய் ஆண்டவரை ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற நீங்க நெருக்கத்தை நீக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை நீர் எங்களுக்கு வேதாகமத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. அதை நாங்கள் எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நெருக்கத்தை நீக்கி போடுகிற தேவனுடைய நாமத்தை நாங்கள் பற்றி கொண்டு இருக்கிறோம் சுவாமி. உங்க நாமத்துல நாங்க அப்பா எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.